அத்தனை ரசிகர்களுமே கண்டிப்பா வாக்கு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது நம்ம பெருந்தலைவர் ஐயா டாக்டர் கலைஞரே சொல்லியிருக்காரு ஒரு வாட்டி. சைதாப்பேட்டில் மீட்டிங் நடக்கும்போது பயங்கரமான கூட்டம். இவ்வளவு கூட்டமும் ஓட்டா மாறினா நான் தான் நிரந்தர முதலமைச்சர்னு சொன்னார். அதெல்லாம் கூட்டத்தை பார்த்தெல்லாம் ஏமாற முடியாதுல்ல. இன்னொன்னு, இப்ப நீங்க இன்னொரு பாயிண்ட்டும் சொன்னீங்க. உதவி மனப்பான்மைன்றது வந்து நம்ம ரத்தத்துல ஊறி இருக்கணும், நம்ம மனசுலயாவது இருக்கணும். இவர் இத்தனை வருஷம் நல்லா சம்பாரிச்சுட்டு அப்பெல்லாம் ஹெல்ப் பண்ணாம இப்ப பாலிடிக்ஸ்குள்ள வரப்போறேன் அப்படின்னு அதை சார்ந்த படங்கள் எடுக்கிறது, உடனே அப்ப போயிட்டு வந்து நிறைய உதவி பண்றதெல்லாம் கொஞ்சம் டிராமாட்டிக்கா இருக்கிறதா மக்கள் ஃபீல் கொஞ்சம் இல்ல நிறையவே இருக்குது. மக்களே ரொம்ப நிறைய பேர் சொல்றாங்களே. இது நேற்று ஒரு கிளவி ஒரு வைப் பார்த்துட்டு சொன்னாங்க யூடியூப்ல, ஒரு வயசான அம்மா விளாசிருக்கு. இவ்வளவு நாள் எங்க போயிருந்தேன், இப்போ வந்து சொல்ற அதான் சொன்னேன், சந்தர்ப்பம் பண்ணவே கூடாது. சந்தர்ப்பவாதியா இருக்கக்கூடாது, இயல்பா வரணும். அது வந்து அதனால புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உதாரணம் சொன்னேன். அவருக்கெல்லாம் வந்து 10 ரூபா அந்த காலத்துல சம்பாதிக்கும் போது 2 ரூபா தியானம் பண்ணாராம். அப்படி வந்து இயல்பா வந்து அவர் உடம்புல ரத்தத்திலே ஊர்னது. அதனால அவருக்கு வந்து இப்போ கூட நேற்று இன்னைக்கு போயிட்டு அந்த பேர் சொல்லியிருக்காரு, சித்ரா லட்சுமணன் ஒரு மேட்டர் சொல்லியிருக்காரு. நிறைய விஷயங்கள் புரட்சி தலைவரை பற்றி இப்போ நீங்கள் முதல்ல தெரிஞ்ச விட இப்போ யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். அவர் எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடல்.